வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பராபவ ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பலன்கள் பரிகாரங்களை பற்றி முழு விளக்கம் பார்க்கலாம் வாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் மேஷ ராசி ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு போட்டிருக்கோம். அந்த பதிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரையுள்ள நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் கடகராசி. ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிற நிலையில் பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் மற்றும் புதன் கூட்டணியும் இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டல. இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா, வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் பல வகையிலையும் விரயமாகக்கூடிய தருணமாக இருக்குது. புதிய கடன்கள் ஏற்க நேரிடும். ஒவ்வொரு மாதத்திலும் பணம் பற்றாக்குறையுடன் போராட வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கணவன் மனைவிடையே பரஸ்பர அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். வாக்குவாதத்தினால குடும்பம் அமைதி பாதிக்கப்படும். குழந்தைங்களோட கல்வி முன்னேற்றம் கொஞ்சம் தடைப்படும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. வேறு வீட்டிற்கு மாற வேண்டிய அவசியம் ஏற்படும். வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி பணப்பற்றாக்குறையினால் அவதிப்பட நேரிடும். அதனால் திட்டமிட்டு செலவு செஞ்சு அதனால் வரக்கூடிய விரயங்களை பாதுகாத்துக்கிறது நல்லது. உடல் நலனிலும் கொஞ்சம் அக்கறை இருக்கட்டும். சிறு உபாதைகள் தோன்றினாலும் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெறுறது ரொம்பவே அவசியம். உத்தியோகத்தில் கிரகநிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால அன்றாட பொறுப்புகளை கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் இருக்க வேண்டாம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல நீங்கள் உண்டு, உங்கள் பொறுப்புகள் உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சரக்குகளின் விலையை முன்கூட்டியே நிர்ணயித்துக் கொள்வது ரொம்பவே அவசியம். அபிவிருத்தி சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். பார்த்து ஜாக்கிரதையாக ஒரு திட்டமிட்டு காரியத்தை செய்யுங்க. அடுத்தது கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள புத பகவான் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் கூடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். பெண்மணிகள் நலன்கள் பூரண சுபமலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பல நன்மைகள் காத்துள்ளது உங்களுக்கு. அறிவுரைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர உள்ளது. நழுவ மாடாமல் கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 3 கிழமைகளும் அருகில் உள்ள எந்த கோயிலுக்கு வேணாலும் சென்று ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் அடுத்து வரக்கூடிய ராசிக்கு பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.